திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மெகா கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்த கோரிய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையை சேர்ந்த வியனரசு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கை தமிழ் மொழியில் நடத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த பதிலும் வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் தாக்கல் செய்த பதில் மனுவில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, பன்னிரு திருமுறைகள் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது வரை குடமுழக்கு நிகழ்வுகள் தமிழிலேயே நடைபெற உள்ளன என்றும், குடமுழுக்கின் போது தமிழ் வேத முறைகளும் சமஸ்கிருத வேதங்களும் ஓதப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர்.